இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்கமுங்கோ சீலா அவங்களுக்கு தான் அந்த பதிவு நெல்லை சங்கம் இருக்கும். வணக்கமுங்கோ சீலாமா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ நல்ல பொண்ணு, ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு, அழகான ஒரு கணவர் இருக்கார், நெல்லை சங்கர் இருக்கார். நீ ஏன் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணுற? உங்கள் அம்மா மேரியம்மா அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பேத்தி பிறந்திருக்கா, ஒரு மகா இருக்கா, ஒரு மருமம் இருக்கான்னு சொல்லி தான் உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே ஊருக்கு கிளம்புதியோ அந்த நேரத்தில் உங்களை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும் வருது. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மேரியம்மா எப்படி என் குழந்தைய நீ பார்க்க வரலாம், நம்ம வீட்டுக்கு வராத, என் குழந்தைய பார்க்கக்கூடாது, உனக்கு உரிமை இல்லை, அது இதுன்னு நீ பேசலாமாம்மா? அந்த பாட்டி தானே அவங்க குழந்தைக்கு. அந்த மனசு எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ 10 மாதம் தவம் இருந்து நீ பெற்றிருக்க பிள்ளை. மேரியம்மாவும் உனக்கு ஒரு அம்மா தான். அவங்களுக்கும் உன் மேலே நீ ஒரு பொண்ணு பேத்திங்கிற பாசம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ அந்த அம்மா மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுங்க மாதிரி பேச ரொம்ப ரொம்ப தப்பு சீலாமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெல்லை சங்கர் மாப்பிள்ள, நீங்கள் தான் என்னென்னு கேட்டு 2 பேரும் சமாதானப்படுத்தணும். ஊருக்கு போகும்போது அது பார்க்கணும் ஆசைப்படுதில்ல, அவங்க விட்டுற வேண்டியதுனா எவ்வளோ நேரம் ஆகும்? அதை விட்டுட்டு சும்மா போகக்கூடாது பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோடய கருத்தை நான் சொல்லிட்டேன். நெல்லை சங்கர் வணக்கம் உங்கள் சீலாமா, குட்டி சீலம் நல்லா பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ மழையும் வெயில் மாற்றி அடிக்குது, சீசன் அடிக்குது. காசு கழிச்சா வந்துடாமல் குழந்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மேரியம்மா கூப்பிட்டு சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழுங்க. ஓகே நண்பர்களே, உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.